நம்ம ஊர் அரசியலை பத்தி சொல்லு லட்டு. இல்ல வேண்டாங்க அங்கிள், தப்பாயிட போகுது. எனக்கு வேலை வேற நிறைய இருக்கு. மனசுல இருக்கிறத சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நம்முடைய விவசாயங்களை நசுக்கி புழிஞ்சி எலிகறி தின்ன வச்சு அம்மனை மாணிக்க வச்சு கொண்டானுங்க மீனுக்கரையா. தன்னுடைய உயிரையே பணைய வைக்கிற நம்முடைய மீனவர்கள் 1000த்திற்கு மேற்பட்டவங்களை சுட்டு கொண்டானுங்க. தோண்டி ஆராய்ச்சி பண்ணுங்கடா சொல்ற கீழாடியை மூடிட்டு தோண்ட வேண்டாம்னு சொல்ற மீத்தேன்னு ஈத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பெத்த தாய் கண்ணு முன்னாடி ராஜலட்சுமின்ற 14 வயசு பொண்ணை கொலை பண்ணப்ப ஒன்னும் கிழிக்கல. ஆனா சர்க்கார் படத்துல மிக்சி கிரைண்டரை போட்டு எரிச்சப்ப பேனரை கிழிச்சானுங்க. காவேரில தண்ணி வரல, இன்னைக்கு அதுக்கு வரைக்கும் தீர்வு வரல. புயல் வந்துச்சு, கரண்ட் வரல, அரசாங்கமும் அதை பார்க்க வரல. 6 வயசு குழந்தைக்கு சரி, 60 வயசு அம்மாவுக்கு சரி பாதுகாப்பு கொடுத்தாங்க, பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பார்த்துட்டு நம்ம அரசாங்கமோ நம்ம சட்டமோ தப்பு செஞ்சவனுக்கு கடுமையை தண்டனை கொடுத்து தண்டிக்காம 5 வருஷத்துல வெளியே விட்டானுங்க. நீதி கேட்டு ஸ்டெர்லைட் எதிராக போராடினவங்களை சுட்டானுங்க. நீதிக்கு எதிராக பல தப்பு பண்ண பொள்ளாச்சி குற்றவாளிகளை விட்டானுங்க. புல்வாமால 350 கிலோ வெடிமரத்தை செக் பண்ணல. ஆனா நீட் எக்ஸாம்ல பிட் அடிச்சிருவோன்னு சொல்லி கம்மலை கழட்டி துப்பட்டாவை கழிச்சு அசிங்கப்படுத்தினானுங்க. 28% GST வாங்குறானுங்க. 10% கூட தரமான மருத்துவம் இல்ல. இன்குபேட்டர்ல வச்ச குழந்தைய பெருச்சாலி கடிச்சு சாக்குறதும், புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு HIV ரத்தத்தை ஏத்துறதும், டயாலிசிஸ் பண்றப்ப கரண்ட் கட்டாய் சாக்குறதும் எந்த ஊர்லயா நடந்திருக்கு? இந்த லட்சணத்துல தெருவுக்கு ஒரு டாஸ்மாக் வேற. எவன் எக்கடி கட்டு போனா இவனுங்களுக்கு என்ன? நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வித்துறோம், அவனுங்க ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வித்துக்கிட்டு இருக்கானுங்க. விவசாய நிலத்தையும் மழத்தர மரத்தையும் அழிச்சிட்டு 8 வருஷால இவனுங்களை நம்பி நம்பி நாசமா போனதுதான் மிச்சம். நம்முடைய லட்சக்கணக்கான உறவுகளை ஈழத்துல கொண்டு கூச்சானுங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரனை சுட்டுக்கொண்டா இந்திய ராணுவம், இந்தியாக்காரனை வந்து இலங்கைக்காரன் சுட்டுக்கொண்டா தமிழக மீனவன். நல்லா இருக்குடா உங்க நியாயம். இந்திய ராணுவத்துக்காக பேசினா தேச தியாகி, தமிழக மீனவர்களாக பேசினா தேச துரோகியா? ஆந்திரா காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டு கொண்டாங்க. கேட்ட ஏன் காடுன்றான். எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் மாத்தணும். மாத்தணும்னா மாறணும். ஓட்டுக்கு காசு வாங்குறத முதல்ல நிறுத்தணும். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது கயிறை வாங்கி தூக்கு போட்டுக்க. அவன் கொடுக்குற 5000 ரூபா வச்சுக்கிட்டு உன்னால 5 வருஷத்தை ஓட்ட முடியாது. இன்னும் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டா எல்லாம் மாறிடும். நோட்டாக்கு ஓட்டு போட்டா ஒன்னும் மாற போறது கிடையாது. உனக்கு தேவையான தலைவனை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவன் அறிவுன்னு ஒண்ணு உனக்கு என்ன கொடுத்துருக்கான், தேடு, தேடி கண்டுபிடி. நம்ம மண்ணுக்காக, மக்களுக்காக, மண்ணில் வாழ்ற உயிருக்காகவும் எவன் ஒருத்தன் போராடுறானோ அவனை தேடி கண்டுபிடி. கடைசியா உங்க பேபி லட்டு என்ன சொல்ல வரனா, நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு சோறு. காசை வாங்காம இந்த வாட்டி ஓட்ட மாத்தி போட்டு பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.